ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக டிராகன் படத்தோட ப்ரமோஷனுக்காக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தப்ப அதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க. சினிமா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் நிறைய படம் பண்ணுறோம் அண்டு இப்போ டிராகன் படம் பண்ணோம் அண்டு அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கூட ஒரு படம் பண்ணுறோம் அண்டு சிவா கூட ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 சின்ன படங்கள் பண்ணுறோம், இப்போதைக்கு இதுதான் இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ப்ரொடக்ஷனில் தனி ஒருவன் 2 வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும். தனி ஒருவன் 1 மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். ஜெயம் ரவிக்கா இருக்கட்டும் அண்ட் ஜெயம் ராஜாவா இருக்கட்டும் அண்ட் அரவிந்த் சாமியோட கம்பேக்கா இருக்கட்டும், ஹிப்ஹாப் ஆதிக்கா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாருக்குமே அது மிகப்பெரிய வெற்றி. அண்ட் கல்பாத்தியா சகோரமுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அண்ட் இப்ப கூட ரீசெண்டா தனி ஒருவன் 2 படம் எடுக்க போறதா கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா தனி ஒருவன் 2 இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க போல. இவங்க நடுவுல நிறைய படம் வச்சுக்கிட்டு இவங்க எப்ப தனி ஒருவன் 2 எடுப்பாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் ஜெயம் ரவிக்கு தனி ஒருவன் 2 தான் மிகப்பெரிய வெற்றி படமா அடுத்து அமையும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயம் ராஜா கூட அந்த படத்துக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டைரக்ஷனுக்கு. இப்படி ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அர்ச்சனா கல்பாத்தி அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே சொல்லல. அண்ட் இவங்க இந்த படத்தை கைவிட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியோட லாஸ்டா காதலிக்க நேரமில்லை படம் மிகப்பெரிய வெற்றி அடையல. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதுக்கு கிடைச்சது. அவரோட வெற்றி படம் நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிப்புல அண்ட் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல இவர் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சோ பராசக்தி படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அண்ட் அதுக்கப்புறம் தனி ஒருவன் 2 அமையணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தனி ஒருவன் 2 கைவிடப்பட்டது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.